பெசில் ராஜபக்சவின் மோசடியான முறையிலே பெற்றுக்கொள்ளப்பட்ட இந்த பிரவுன் ஹில்ஸ், மாத்தறை மாவட்டத்தினுடைய பிரவுன் ஹில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற காணியும் வீடும் தொடர்பாக இப்போது மீண்டும் சர்ச்சைகள் வெடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. அந்த மோசடியான பணம் தொடர்பாக பெசிலுக்கு தொடர்ச்சியாக இப்போது பிடியாணை நீடிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த அட்டமஸ்தானம், அனுராதபுரத்தின் அட்டமஸ்தானத்தின் முன்னாள் பிரதம தேரராக இருந்த, பிரதம நிர்வாகியாக இருந்த பல்லேகம ஹேமரத்ன தேரரின் அந்த மோசமான செயல்கள் இப்போது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கின்றது என்ற செய்திகளும் தீவிரமாக பேசப்பட ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் உதயகம்மன்வல விமல் வீரவம்ச திலீப் ஜெயவீரவுக்கு எதிராக இப்போது மேல் முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. மிக விரைவிலே அவர்களுக்கு எதிராகவும் சட்டம் பாய போகின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். பெசில் ராஜபக்சவின் இந்த பிரவுன் ஹில், மாத்தறை மாவட்டத்தினுடைய பிரவுன் ஹில் என்று சொல்லப்படுகின்ற சட்டவிரோதமான பணம் அல்லது மோசடியாக சம்பாதித்த பணத்திலிருந்து பெறப்பட்ட வீடு தொடர்பாக மீண்டும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த செய்தி ஐபிசி தமிழ் ஊடகத்திலும் பார்க்க கிடைத்திருந்தது. தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிலும் இந்த செய்தி பார்க்க கிடைத்திருந்தது. குறிப்பாக இந்த வீடு, அதாவது பிரவுன் ஹில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தென்னந்தோட்ட காணியிலே இருக்கின்ற அந்த அடுக்குமாடி இந்த பெசிலால் கட்டப்பட்ட அந்த வீடானது இப்போது சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றதாம். குறிப்பாக அந்த வீடு தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட போது அந்த வீட்டிலே தீப்பெட்டிகள், லைட்டர்கள், மதுபான போத்தல்கள், படுக்கை விரிப்புகள் என்றெல்லாம் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு சட்டவிரோத செயற்பாடுகள், அதுவும் இந்த போதை மருந்து பாவனைக்கான ஊசிகள், அதனை பயன்படுத்தும் கருவிகள் என்று பலது மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீடு இப்போது சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது என்ற கோணத்திலே இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி ஐபிசி தமிழ் ஊடகத்திலே பார்க்க கிடைத்திருந்தது. மேலும் இந்த வீடு தொடர்பாக, அதாவது இந்த வீடு ஜெர்மனியிலே இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் இருந்துதான் 60, அதாவது வீட்டு காணி, இந்த 1.5 ஏக்கர் தென்னந்தோப்பு காணியானது 60 மில்லியன் ரூபாய்களுக்கு பெறப்பட்டிருக்கின்றதாம். அந்த 60 மில்லியன்களும் எப்படி வந்தது என்பதுதான் கேள்வி. அது மோசடியான முறையிலே சம்பாதிக்கப்பட்ட பணம், மோசடியான முறையிலே வந்த பணம், அதுவும் அரச பணத்தை ஏமாற்றி வந்த பணம் தான் என்ற அடிப்படையிலே தான் சொல்லப்பட்டு இப்போது பெசில் 3வது குற்றவாளி அல்லது 3வது பிரதிவாதியாக அதிலே பெயரிடப்பட்டிருக்கின்றார். 3 பேருக்கு எதிராக இப்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாகவே பெசில் ராஜபக்ச நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து வருகின்றார். இந்த மாத்தறை நீதிமன்றம் தொடர்ச்சியாக பெசில் ராஜபக்சவை கொண்டு வரும்படி பிடியாணை உத்தரவுகளை பிறப்பித்தாலும் அவரை கைது செய்ய முடியவோ அல்லது இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கு முடியாத நிலை காணப்படுகின்றது. இருந்தாலும் ராஜதந்திர நடவடிக்கைகளினூடாக இதை செய்யலாம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த காலங்களில் சுட்டிக்காட்டியிருந்தாலும் இன்றளவும் அது இடம்பெறவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அமெரிக்காவினுடைய நீதிமன்றங்களை கூட நாடி நாங்கள் அவரை கொண்டு வருவதற்கு துரித நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் என்பதை சொல்லியிருந்தாலும் இன்றளவும் பெசில் ராஜபக்ச அந்த வழக்கு சார்ந்தவர் முன்னிலையாகவில்லை, அல்லது இலங்கைக்குள்ளே அவர் வரவும் இல்லை, நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அவர் முன்னிலையாகவும் இல்லை என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போதுதான் அந்த வீடு இப்போது சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. மேலும் இந்த அனுராதபுரத்தினுடைய அட்டமஸ்தானத்தினுடைய முன்னாள் தலைமை பிக்குவாக இருந்த பல்லேகம ஹேமரத்ன தேரர், இவருடைய சர்ச்சை எல்லாம் எல்லோருக்கும் தெரியும். 15 வயது சிறுமி தகாத நடத்தைக்கு உட்படுத்திய சம்பவங்கள், இந்த சம்பவங்களின் பின்புலத்திலே இவருக்கு இப்போது உறுதியாகி இருக்கின்றது. கிட்டத்தட்ட விசாரணைகளில் இவர் செய்தது, அதாவது பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்ட சான்று பொருட்களை வைத்து பார்த்தால் இவருடைய உயிரணு மாதிரிகள் அதிலே கிடைத்திருக்கின்றதாம். குறிப்பாக படுக்கை விரிப்புகள், படுக்கை பாய் போன்றவையெல்லாம் பரிசோதனைக்கு சான்று பொருளாக பெறப்பட்டவையெல்லாம் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் இவருடைய உயிரணு மாதிரிகள் கிடைத்திருக்கின்றது. எனவே இவர் கிட்டத்தட்ட அந்த விடயத்திலே இவர் சம்பந்தப்பட்டது உறுதி செய்யப்படுகின்ற அளவுக்கு இப்போது விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றதாம். அந்த சிறுமியினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதில் இன்னும் ஒரு சர்ச்சை நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த அனுராதபுர நீதிமன்றத்திற்குள்ளே உள்நுழைகின்ற போது நீதவான் உள்நுழைய வேண்டிய வாயிலினூடாக, அதுவும் பாதுகாப்பாக ஒரு காரிலே வைத்து இவர் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். இதற்கு யார் இவருக்கு அனுமதி கொடுத்தது? இது எப்படி நடந்தது? யார் இதனை இவரை அந்த வழியால் கொண்டு வருவதற்கு, நீதிபதிகள் உள்நுழைகின்ற வழியால் இவரை கொண்டு வருவதற்கு யார் அந்த அளவுக்கு இவருக்கு அனுமதி கொடுத்தது என்ற அடிப்படையில் இப்போது விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சிக்கலிலே இந்த முன்னாள் அட்டமஸ்தானத்தினுடைய தலைமை பிக்குவாக இருந்த பல்லேகம ஹேமரத்ன தேரர் சிக்கி இருக்கின்றார் என்பது மிக மிக முக்கியமான விடயம். மேலும் பதுளையிலே நேற்றைய தினம் பதுளை போதனா வைத்தியசாலையிலிருந்து
இந்த மயக்க மருந்து நிபுணர் நேற்று 23ஆம் தேதி காலை அளவிலே காணாமல் போயிருக்கின்றாராம். திடீரென அதுவும் மருத்துவமனையிலே வேலை செய்து கொண்டிருந்தவர் திடீரென மருத்துவமனையிலே இல்லை என்பதனால் போலீசாருக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டு தீவிர விசாரணைகள் இடம்பெற்ற போது அவருடைய வாகனம் மகியங்கனை நோக்கி, இந்த பதுளையிலிருந்து மகியங்கனை நோக்கி பயணித்திருப்பதாக தகவல் கிடைத்து அந்த இடத்தை சோதனையிட்ட போது மகியங்கனை பிரதான வீதியிலே, இந்த பதுளை மகியங்கனை பிரதான வீதியிலே ஒரு காட்டிற்குள்ளே, அதுவும் யானை காட்டிற்குள்ளே அவருடைய வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. வீதியோரமாக யானை காடு தான் அது. எனவே அந்த வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அதன் பின்னர் பொதுமக்கள் வழங்கிய தகவல். அதன் பின்னர் தேடுதல்களை நடத்திய போது காரிலிருந்து சற்று தொலைவில் இருந்த காடு பற்றைக்குள்ளே அவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது, அவருடைய உடல் மீட்கப்பட்டிருக்கின்றதாம். அங்கே சென்ற போதுதான் அவர் ஒரு பாறையின் மீது அவருடைய உடல் வளர்த்தப்பட்டிருக்கின்ற போதுதான் பல காணொலிகள் இப்போது வெளியாகி கொண்டிருக்கின்றது. அதற்கு அருகிலே ஒரு மருந்து பொதி ஒன்றும் இருக்கின்றது. ஒருவேளை இவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டாரா, அல்லது தவறான முடிவுக்காகத்தான் அந்த இடத்திற்கு வந்தாரா, அல்லது இது தவறான முடிவா அல்லது கொலையா என்ற கோணத்திலே இப்போது விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், நேற்றைய தினம் காணாமல் போனவர் இன்றைய தினம் உயிரற்ற உடலாக மீட்கப்பட்டிருக்கின்றார் என்பதும் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் இந்த உதயகமன்பல, விமல் வீரவம்ச, திலீப் ஜெயவீர எல்லோருக்குமே ஒரு சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. காரணம் சுரேஷ் சாலே. இந்த சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டது முதற்கொண்டே அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. சுரேஷ் சாலையினுடைய மனைவி மனோரி சாலே ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுதல், ஐக்கிய நாடுகள் சபையை நாடுதல், மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நாடுதல் என்று பல வேலைகளை செய்து வருகின்றார். இன்னும் ஒரு புறம் இந்த ஞானசார தேரர் தலைமையிலான தேரர்கள் குழுவும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இலங்கையினுடைய தூதரகத்திலே கொண்டு போய் அவர்களுடைய எல்லாருக்கும், அதாவது பொதுமக்களுடைய கையெழுத்தாம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கையெழுத்தை கொடுத்திருக்கின்றார்கள். உடனடியாக அவரை விடுதலை செய்ய வேண்டும் சுரேஷ் சாலே என்ற அடிப்படையில் இப்போது சுரேஷ் சாலையுடைய தாயாரும் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கின்றாராம். உடனடியாக அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சுரேஷ் சாலே சிறைக்குள்ளே இருந்தோ அல்லது இந்த கண்காணிப்பிலிருந்து அவர் உயிரிழந்தார், இந்த அரசாங்கம் தான் முழு பொறுப்பு என்ற அடிப்படையிலும் இப்போது களமிறங்கி இருக்கின்றார்கள் சுரேஷ் சாலே தரப்பு என்பது மிக முக்கியமான விடயம். சுரேஷ் சாலேவினுடைய தடுப்பு காவல் உத்தரவு இந்த எதிர்வருகின்ற 28ஆம் தேதியோடு நிறைவடைகின்றது. அதன் இரண்டாவது தடுப்பு காவல் உத்தரவு. மூன்றாவது தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பிக்க கூடாது என்ற அடிப்படையிலும் அவரை விளக்கமறியல், அதாவது இந்த நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பிலே விளக்கமறியலை வைப்பதற்கு உத்தரவிட வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது கருத்துக்கள் நிலை வருகின்ற போதுதான் அவரை காப்பாற்றுவதற்காக முயற்சித்து வந்த இந்த உதயகமன்பல, விமல் வீரவம்ச, திலீப் ஜெயவீர போன்ற 6 பேருக்கு இப்போது சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட போகின்றதாம். காரணம், இந்த கோட்டை நீதவான் நீதிமன்றத்தையும் நீதிபதி அவர்களையும் அவமதித்தார் என்று அவமதித்து பேசினார்களாம். இந்த சுரேஷ் சாலேவுக்கு எதிராக நீதிமன்றமும் பிழை செய்கின்றது, தவறு செய்கின்றது என்ற அடிப்படையில் இவர்கள் கதைத்த கருத்துக்களை எல்லாம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இருவட்டாக சீடியாக பதிவு செய்து அதனை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு செய்தார்கள் என்பது உறுதியானதனால் கோட்டை நீதவான் நீதிமன்றம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும்படி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதற்கிணங்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள். மிக விரைவிலே விமல், உதயகமன்பலவுக்கும் திலீப் ஜெயவீரவுக்கும் சிக்கல் ஏற்பட போகின்றது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.